மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நீங்க பணம் தருவீங்கன்னு நம்பிக்கையா போன் பண்ணேன். என்ன பண்றது, பணம் இல்லையே. தினேஷ் ப்ளீஸ் பணத்தை வேற யார்கிட்டயாவது ஏற்பாடு பண்ணி தாங்க, நான் சீக்கிரம் திருப்பி தரேன். ஹலோ தினேஷ், கேக்குதா? ஹலோ தினேஷ். ஹலோ. கௌதம், இங்க சரியா கேக்கல. ஹலோ 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 தினேஷ். ஹலோ கேக்குதா? இவர்கிட்ட நமக்கு பணம் கிடைக்காது. என்னப்பா இது, இன்னொரு வாட்டி போன் பண்ணி கேளுப்பா. வேண்டாம் அத்தை, நமக்கு பணம் தர அவருக்கு விருப்பம் இல்ல. இனி எத்தனை தடவை போன் பண்ணாலும் அவர் எடுக்க போறது இல்ல. முதல்ல பணம் குடுக்கறேன்னு சொன்னவன் இப்ப என் கையில கம்பெனி இல்லன்னு தெரிஞ்சதும் போனை கட் பண்ணிட்டு போறான். கடவுளே, இப்ப என்ன பண்ணலாம்? ஏன்பா, வேற யாராவது ஃப்ரெண்டு உதவி செய்யற மாதிரி இருந்தா அவங்களுக்கு போன் பண்ணி கேளுப்பா. இல்ல ஜானு, கையை நீட்டி உதவி கேட்கறவனுக்கு கூட ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும்னு இந்த உலகம் எதிர்பார்க்குது. இப்ப எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னு தெரிஞ்சதும் யாரும் பணம் தர மாட்டேங்கிறாங்க. உதவி கேட்ட அவமானப்படுறதை விட பேசாம இருக்கிறதே மேல். என்ன கௌதம் இப்படி சொல்ற? இப்ப நம்ம என்ன பண்றது, எங்க போறது? உடனே ஒரு வீட்டை கூட பிடிக்க முடியாது. அப்படியே பிடிச்சாலும் ரெண்ட் அட்வான்ஸ்னு குடுக்கறதுக்கு பணம் வேணும்ல. நாம ஏன் பணம் கொடுத்து ஹோட்டல்ல தங்கணும்? பேசாம ரேவதி அம்மா வீட்டுக்கு போயிடலாம்ல. இத நம்ம யோசிக்கவே இல்லையே. இது ஒரு நல்ல ஐடியாங்க. என்ன ஜானு, ரேவதி அம்மா வீட்டுக்கு போலாம்ல? வேற வழி இல்லையே. இப்ப நமக்கு எங்க இடம் கிடைச்சாலும் அங்க தங்கிக்க வேண்டியதுதான். போலாம். சரிப்பா, போலாம். வாங்க. கௌதம், கௌதம் அண்ணே, வண்டி நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க, நிறுத்துங்க. நான் இங்கே இறங்கிக்கிறேன். ரேவதி அம்மா. கௌதம், 3 பேர் எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க உங்களை தேடிதான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். பார்த்தா நீங்களே வரீங்க. என்ன தேடி வரீங்களா? ஏன்? வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா எங்கேயாவது தங்கிதானே ஆகணும். அதான் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தோம். என்ன சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? நாங்களா வரலமா, கார்த்திக் எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். இன்னையில இருந்து இது என்னோட வீடு, என் பேர்ல இருக்கிற வீடு. அது மட்டும் இல்லம்மா, கம்பெனி, பிசினஸ், சொத்து எல்லாமே இனிமே என்னோட. டேய் கௌதம், வெளிய போடா. கார்த்திக் அந்த SSK தாட்சாயணியோட சேர்ந்துகிட்டு சொத்து, கம்பெனி, பேங்க் பேலன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எனக்கே தெரியாம எழுதி வாங்கிட்டான். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல, நான் வெறும் ஜீரோமா. அட பாவமே, கார்த்திக் ஏன் இப்படி புத்தி போகுது? தான் மேல பாசம் வச்சிருந்த அண்ணனுக்கு துரோகம் பண்றதுக்கு அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாவம், பெத்த அம்மாவை கூட இறக்கம் இல்லாம ரோட்ல நிக்க வச்சுட்டான். கார்த்திக் என்ன இருக்கதான் சொன்னான். ஆனா நான் தான் கௌதம் இலக்கியா இல்லாத வீட்டுல நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? அதான் இவங்களோடய கிளம்பி வந்துட்டேன். சரி, ரொம்ப நேரமா என்னால நிக்கவே முடியல. ரொம்ப வெயிலா இருக்கு. வா, உன் வீட்டுக்கு போலாம். ஏன் வீட்டுக்கா? ஆமாமா, வாங்க போலாம். அம்மா, என்னாச்சு? ஏன் தயங்குறீங்க? வாங்க. இல்ல இலக்கியா, அது வந்து இப்போ நம்மளால அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஏன்? அமெரிக்கால இருக்க உன் ஃப்ரெண்டு தான் வீட்டை தன்னோட மச்சானுக்கு வித்துட்டதா அன்னைக்கே சொன்னாருல்ல. அதான் இன்னைக்கு வந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம நானும் பேக் எடுத்துட்டு வெளியே வந்துட்டேன். என்னம்மா சொல்றீங்க? அதான் நான் உங்களுக்கு வேற வீடு பார்த்து ஷிஃப்ட் ஆகுற வரைக்கும் என் ஃப்ரெண்டு கிட்ட டைம் கேட்டிருந்தேன். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறாங்க? இருங்க, இப்பவே நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். ஐயோ வேண்டாம், வேணாம் கௌதம். எதுக்கு பிரச்சனை?
அவர் வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஆளுங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அளவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு மேல அங்க இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு தான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்காக வயசுல பெரியவங்க பார்க்காம இப்படிதான் வீட்டை விட்டு துரத்துவாங்களா? சரி விடுங்க கௌதம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவா இருந்த நம்ம கார்த்திகே நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அப்புறம் நம்ம மூணாவது மனுஷங்களை மட்டும் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப உங்க ஃப்ரெண்டோட சண்டை போட்டும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப நம்ம சண்டை போடுற நிலைமையிலயும் இல்ல. அம்மா நீங்க வந்துட்டீங்க சரி. அங்க வசந்தும் அம்மாவும் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? வீட்டு ஓனர் வரும்போது அவங்க 2 பேரும் வீட்ல இல்ல. 2 பேரும் காஞ்சிபுரத்துல இருக்கிற உன் சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். எங்க எல்லாரோட பொருள் எல்லாமே இன்னும் அங்கேதான் இருக்கு. வீட்டோட ஓனர் கிட்ட சொல்லிட்டு இப்போதைக்கு துணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஏமா அவங்க காலி பண்ண சொன்னப்பவே எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. உங்க 2 பேருக்குமே போன் பண்ணம்பா, ஆனா நீங்க எடுக்கவே இல்லையே. கௌதம் அங்க வீட்ல கார்த்திக் அஞ்சலி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தப்ப இவங்க நமக்கு போன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் கவனிக்காம விட்டுட்டோம் போல இருக்கு. சரி இப்ப ஆட்டோல எங்க போயிட்டு இருந்தீங்க? உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். வீட்டை காலி பண்ண விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு அப்படியே வாடகைக்கு வேற ஒரு வீட்டை பாருங்கன்னு கேட்க வந்தேன். கடைசியில பார்த்தா நீங்களே வீட்டை விட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாரோட நிலைமையும் இப்படி ஒரு நாள் ரோட்டுக்கு வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. சரி கௌதம், இப்ப நம்ம என்ன பண்றது, எங்க போறது? தான் எனக்கும் புரியல. உங்க வீட்டுல தங்கிக்கலாம் நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா இப்ப ஜானகி, அத்தை என்னாச்சு? ஜானகி என்னாச்சு? என்னாச்சு ஜானகி? என்னாச்சு? அத்தை ஏய் ஜானு 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 இல்ல புடி புடி நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். ஜானகி அத்தை இங்க பாருங்க அத்தை. ஜானகி இங்க பாரு. ஜானகி ஒண்ணும் இல்ல ஜானகி. ஜானகி ஜானகி இங்க பாரு. இங்க பாரு. அத்தை என்னாச்சு அத்தை? ஜானகி ஜானகி அத்தை ஜானகி ஜானு இந்தா தண்ணி தெளி. இந்த குடிங்க தண்ணி குடிங்க அத்தை. இங்க பாரு. ஒண்ணுங்க அத்தை காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. போதாதுக்கு அந்த கார்த்திக் பண்ண பிரச்சனையில வர டென்ஷன் ஆயிட்டாங்க. அதான் மயக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஜானு இப்போ உன்னை உட்கார வைக்க கூட இடமே இல்லையே. கௌதம் பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, அங்க கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாம். அந்த பேக் மட்டும் எடுத்துட்டு வந்துரு. அத்தை வாங்க நீ ஒரு நிமிஷம் பாத்து வா. வா ஜான் உட்காரு. ஒண்ணு இல்ல உட்காரு. உட்காருங்க உட்காரு உட்காரு மெதுவா. ஜானு ஜானு உனக்கு ஒண்ணு இல்ல. தண்ணி குடிச்சும் அரை மயக்கத்தோட இருக்காங்களே. இது பசி மயக்கம் கௌதம். ஏதாவது சாப்பாடு வயித்துக்குள்ள போனாதான் அத்தைக்கு கொஞ்சம் தெம்பு வரும். இல்லனா மறுபடியும் மயக்கமானாலும் ஆயிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? இங்க பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குதான்னு பாத்துட்டு டிஃபன் வாங்கிட்டு வரியா கௌதம்? சரிம்மா சீக்கிரம் போங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. கௌதம் அங்க பாருங்க அன்னதானம் போடுறாங்க. ஏன் வெளியே போய் ஹோட்டல்ல தேடி அலையறீங்க? வாங்க இங்கே சாப்பாட்டை வாங்கி அத்தைக்கு கொடுப்போம். இங்கேயா? ஆமா வாங்க. அம்மா நீங்க அத்தையை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நானும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். இது அஞ்சலி ஹஸ்பண்டுடைய அண்ணனும் அண்ணியுமாச்சே. ஸ்வேதா, சொல்லு ஸ்வேதா, நல்லா இருக்கியா? நான் சூப்பரா இருக்கேன். ஆனாலும் உங்க ஃபேமிலி இவ்வளவு சிம்பிளா இருக்க கூடாது. என்ன சொல்ற? புரியலையே.
கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் பணம் கொட்டி கடந்தாலும் அதெல்லாம் தலையில ஏத்திக்காம கோவில்ல ஜனங்களோட ஜனங்களா அன்னதானம் வாங்க நின்னுட்டு இருக்காங்களே அத சொன்ன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.